கமர்ஷியலா போகும்போது நம்மளுக்கு பால் ஜாஸ்தி வேணும். வேற ஒன்றும் ரீசன்லாம் இல்லை. எனக்கு நாட்டு மாடு பிடிக்கும். நம்ம வீடியோலயே காளை வச்சிருக்கீங்க. ஆமா, நம்ம அந்த காளை வந்து மாடுல 25 கறக்குறது. ஓகே. ஸ்பேரிட்டி சொல்லி ஒரு 5 மாடு இருக்கு. சரி. வந்து கட்டுத்தரைக்கு வெளியே இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி காலையில கொண்டு போய் ஊற்றுனா சரி 3.5 இருக்கும்னு வச்சுக்கோங்க. சாயங்காலம் கொண்டு போய் 4.3 இருக்கும். கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஆமா, நம்ம கவர்மெண்ட் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. சரி, மக்காச்சோள மாவு கொடுக்குறோம். ஆனா எல்லாமே ஒரிஜினலா கொடுக்கும். ஆமா, நம்ம தேடி நம்மளுக்கு தெரிஞ்ச வண்டர் நம்ம பிடிக்கிறது தான் சிரமமான. சரி, செனை பிடிக்காம போறது. ஓகே. செனை பிடிக்காம போறது நம்மளுக்கு ஒரு மாடோ 2 மாடோ தான் ரொம்ப லேட் ஆகும். ரொம்ப லேட் ஆகும். என்னன்னா நம்மளுக்கு கணுக்குட்டி ஈனது ஒரு 2 மாசம் 3 மாசம் கேப் இருக்கு. ஓகே. லாங் ரன் பார்க்கும்போது நம்ம கமர்ஷியலா போகும்போது கண்டிப்பா 6000 7000 மடி வைப்பாங்க செலவு. பால் கறக்காது. 15 லிட்டர் கறக்கிற மாடு 2 லிட்டர் 3 லிட்டர் கறக்க மடி வைப்பாங்க. சரி. அப்புறம் 1000 1500 செலவாகும். ஓகே. பிரதர் வணக்கம். வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நம்மளுடைய பெயர், நம்மளோட கட்டுத்தரை அமைஞ்சிருக்க இடம், இதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. வணக்கம். நம்ம கட்டுத்தரை வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் சரம்பட்டில அமைஞ்சிருக்கு. சரிங்க. நான் இதுக்கு முன்னாடி டெவலப்பரா இருந்தேங்க. ஐடி கம்பெனில. ஆமா. எல்லாருக்கும் கோவிட் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் தான் கொடுத்துருக்கு. சரி. லாபம் பின்னாடி இருக்கு. லாபம் பின்னாடி தெரியுது. ஆமா. ஓகே. உங்களோட பெயர் சொல்லுங்க பிரதர். விமல். ஓகே. இப்போ வழக்கமா வந்து மாடுகள் வளர்ப்பு அப்படிங்கிறது கிராமப்புறங்கள்ல எல்லாருமே பண்ணக்கூடியது. வீட்டுக்கு ஒரு மாடுங்கிறது கட்டாயமா இருக்கும். நம்ம நகர்ப்புறத்துல மாடுகள் வளர்த்துறதுக்கு எப்படி உங்களுக்கு ஆசை வந்தது? எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க அதை சொல்லுங்க. கிராமப்புறத்துல இப்ப மாடெல்லாம் இல்லைங்க. எல்லாருமே கொடுத்துட்டாங்க. குறைஞ்சிருச்சு. கொடுத்துட்டாங்க. இத நிறைய ஸ்டடி பண்ணாங்க. சரி. நம்ம ஏதோ பிசினஸ் பண்ணுங்கிறப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது மாட்டு பண்ணதான். ஓகே. எல்லா விவசாயத்துக்கும் தெரிஞ்சதும் மாட்டு பண்ண. முன்னாடியே மாட்டு பண்ண இருந்துச்சு. ஒரு 2013 வரைக்குமே. சரிங்க. ஒரு 10-15 மாடு வச்சிருந்தோம். ஓகே. அதனால அதை ஆரம்பிக்கலாம் தான் சொல்லி பிளான். சரி. அப்போ நிறைய ஸ்டடி பண்ணோம். அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த பண்ண. ஓகே பிரதர். இப்போ கிராமத்துல மாடு வளர்த்துறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா மேய்ச்சல் நிலங்கள் நிறைய இருக்கும், கட்டுத்தரையும் நிறைய இருக்கும். ஒண்ணு வேணா வீட்டு வாசல்ல கூட கட்டி போடலாம். பட் நகர்ப்புறத்துல வளர்த்தும் போது என்னென்ன இடர்பாடுகளை சந்திக்கிறீங்க, என்னென்ன பிரச்சனைகளை பாக்குறீங்க? நகர்ப்புறத்துல நம்ம மட்டும் நல்லா இருந்தா பார்த்தாங்க. நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லவங்களா இருக்கணும். நல்லா இருக்கணும் கூட நல்லவங்களா இருக்கணும். நல்லா இருக்கணும், அப்பதான் நல்லவங்களா இருப்பாங்க. சரிங்க. இது என்னன்னா சிட்டில வளர்த்தும் போதுங்க மாட்டி சாணி வாசம் அடிக்கும், யூரின் வாசம் அடிக்கும். நம்ம வெளியே எங்கேயுமே எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. ஓகே. அது கொஞ்சம் பிரச்சனை தான். நம்ம அது கொஞ்சம் யோசிச்சு மட்டும் போடுற மாதிரி இருக்கும். ஓகே. நம்ம நகர்ப்புறத்துல போடுறத விடங்க கிராமப்புறத்துல போறது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. செட் ஆச்சு. அதே மாதிரி நான் போறேன்னு சொல்லி யாராச்சும் வந்தாலும் இருக்கிற சரௌண்டிங் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் ஆரம்பிச்சேன். ஓகே பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ நம்மளோட இந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை சென்ட்ல எத்தனை மாடுகள் வளர்த்திட்டு இருக்கோம் அதை பத்தி சொல்லுங்க. நம்ம இடம் பாத்தீங்கன்னா இந்த மாட்டு பண்ணை இருக்கிற இடம் வந்து ஒரு 30 சென்ட். 30 சென்ட். ஓகே. எத்தனை மாடுகள் இருக்குங்க? 25 மாடு இருக்கு. கிட்டத்தட்ட 25 மாடுகள். என்னென்ன ரக மாடுகள் நம்ம வச்சிருக்கீங்க? நம்ம எல்லாமே கிராஸ் தாங்க. எல்லாமே கிராஸ் கிராஸ், ஜெர்சி கிராஸ், கிர் கிராஸ் அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். ஓகே. நாட்டு மாடுகளை தவிர்க்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இல்லைங்க, கமர்ஷியலா போகும்போது நம்மளுக்கு பால் ஜாஸ்தி வேணும். வேற ஒன்றும் ரீசன்ல இல்லை. எனக்கு நாட்டு மாடு பிடிக்கும். நம்ம வீடியோலயே காளை வச்சிருக்கீங்க. ஆமா, நம்ம அந்த காளை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ராசி வச்சுங்களேன். அது வரைக்கும் 10 மாடு இருந்தது, இப்போ 25 மாடு ஆயிருச்சு. 25 மாடு ஆயிருக்கு. சரிங்க பிரதர். இப்போ ஒரு மாடு ஒரே ஒரு மாட்டை வச்சு ஆரம்பிச்சு இந்த பண்ணையானது இப்போ 25 மாடுகள் எடுத்துருக்கு.
எத்தனை வருஷங்கள் பிடிச்சிருக்கு அதை பத்தி சொல்லுங்க. இப்ப நம்ம பண்ணைங்கிறது வந்து 4 வருஷம் ஆச்சுங்க. சரிங்களா. இந்த 4 வருஷத்துல நம்மகிட்ட ஒரே மாடு தான் இருக்கு. ஒரே மாடு. நம்ம கஸ்டமர்ஸ் தான் இருக்கு. நம்ம கஸ்டமர்ஸ் எப்படி ஈர்க்கறதுல தான் இருக்கு. சரி. கரெக்டா கோவிட். ஓகே. பால்காரங்க யாருமே அபார்ட்மெண்ட்குள்ள வர முடியும். இது நம்ம ஏரியா பாத்தீங்கன்னா சுத்தி அபார்ட்மெண்ட் தான். அபார்ட்மெண்ட்ஸ் தான். ஆமா ஆமா ஆமா. அதனால எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கு பால் ஊத்துறதுக்குமே. ஓகே. நம்ம டோட்டல் சப்ளையே பாத்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் தான். அப்படிங்களா? 3/4 கிலோமீட்டர்ல 200 லிட்டர் சப்ளை பண்றோம். 200 கஸ்டமர் வச்சிருக்கோம். இது வந்து 200 கஸ்டமர் இல்ல, 200 லிட்டர். 200 லிட்டர் வச்சிருக்கோம். கஸ்டமர் இருக்காங்க. 200 லிட்டர். இது என்னன்னா எல்லாத்துக்கும் இந்த இது கிடைக்காது. அதனால நம்ம சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுறோம். அதனால தான் 25 மாடு ஷார்ட் டைம்ல வந்துச்சு. ஓகே ஓகே. சரி பிரதர், இப்போ வந்து இந்த 25 மாடுகள்ல இருந்து ஒரு நாளைக்கு நம்மளோட பால் உற்பத்திங்கிறது எத்தனை லிட்டரா இருக்கு? 25 மாடுல 25மே கறக்குறது இல்லைங்க. ஓகேங்க. ஸ்பேர்ட்னு சொல்லி ஒரு 5 மாடு இருக்கும். எப்பவுமே வந்து கட்டுத்தரைக்கு வெளியே இருக்கும், சென்னையா இருக்கும். 20 மாடு தான் கறக்குது. ஓகே. ஆவரேஜா ஒரு மாட்டுக்கு 12 லிட்டர் கணக்காகுது. 12 லிட்டர் கறக்குற மாடு இருக்கு, 3 லிட்டர் கறக்குற மாடு இருக்கு. அப்ப ஆவரேஜா பண்ணும்போது வந்து ஒரு 12 லிட்டர் ஒரு மாட்டுக்கு வரும். 240 லிட்டர் கணக்கு. 240 லிட்டர்ங்கிறது ஒரு கணக்கா எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்டா. சரிங்க பிரதர், இந்த 240 லிட்டர் வந்து நம்ம உற்பத்தி பண்றோம். இதை வந்து இந்த பாலை வந்து எப்படிங்க கஸ்டமருக்கு கொண்டு போய் நம்ம டைரக்டா சப்ளை பண்றோமா, இல்ல வந்து கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட வந்து வாங்குறாங்களா, இல்ல சொசைட்டில ஊத்துறாங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க கேட்ட 3 கேள்விக்குமே 3மே நடக்குதுங்க. நம்ம கஸ்டமருக்கும் கொடுக்குறோம், கஸ்டமர் இங்க வந்து வாங்குறாங்க, பால்காரங்களும் வந்து வாங்குறாங்க, நம்ம சொசைட்டிக்கும் ஊத்துறோம். ஆமா. என்ன ரீசன்னா 240 லிட்டர் ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னா, சரி, இன்னைக்கு வந்து என்கிட்ட 200 லிட்டர் சப்ளை ஆகுதுங்க. ஓகே. நேத்து வந்து 230 லிட்டர் சப்ளை ஆச்சு. ஓகே. அதனால ஓகே, அது வந்து அந்த ஃப்ளக்சுவேஷன் ஒன்னு இருக்குது இல்லீங்களா? ஆமா ஆமா. சரி. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஓகே. சனிக்கிழமை வீடியோ எடுக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு 180 லிட்டர் தான் சப்ளை ஆகும். எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்க. ஓகே. சோ அதனால நம்ம பால்காரம் வச்சிருக்கோம், சொசைட்டியும் வச்சிருக்கோம், எல்லாம் ஈக்குவலா மேனேஜ் பண்ணி போனாதான் ஒரே நேரத்துல எல்லாமே மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்கு. பட் எதுல குடுக்கறது அதிக லாபம் குடுக்கறதா இருக்கு? கஸ்டமர் குடுக்கறதா அதிக. கஸ்டமர் குடுக்கறதா. ஓகே ஓகே. பிரதர், இப்போ அந்த கஸ்டமருக்கு கொடுக்கறதா ஒரு லாபகரமான ஒரு பால் தொழிலா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம லிட்டர் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கோம் இங்க? நம்ம கஸ்டமருக்கு 60 ரூபாய் கொடுக்குறோம். 60 ரூபாய் கொடுக்குறோம். நம்ம வீட்டுக்கு வந்து வாங்குற கஸ்டமருக்கு 55. நம்ம இடத்துக்கே வந்து வாங்குனாங்கன்னா 55. நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா எல்லாமே பாட்டில்டு மில்க் தான். நம்ம பாட்டில் ப்ராசஸ் பண்ணனும், அப்புறம் மூடி கழுவணும், பால் ஊத்தணும், கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கு ஒரு லிட்டருக்கு 5 ன்னு சொல்லி 5 ரூபீஸ்ங்கிறது நார்மலா ஒரு டிரான்ஸ்போர்ட் மத்ததுக்காக வச்சிருக்கோம். இப்போ சொசைட்டில ஊத்துறோம் அப்படின்னா என்ன அளவுல வந்து, அதாவது என்ன அளவுல வந்து ஃபேட் லெவல் இருக்கு, என்ன ரேட் நமக்கு கிடைக்குதுங்க ஆவரேஜ்? சொசைட்டில ஊத்துற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. 3.4 4.3 ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி ஃபிளக்சுவேஷன் ஆகுங்க. காலையில கொண்டு போய் ஊத்துனேன்னா சரிங்க 3.5 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சாயங்காலம் கொண்டு போய் ஊத்தும் 4.3 இருக்கும். கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஆமா, நம்ம கவர்மெண்ட் சொசைட்டி ஆவின் சொசைட்டிக்கு ஊத்துறோம். 35 per லிட்டர் வரும் ஆவரேஜ். 35 per லிட்டர் கிடைக்குது. அதிக அளவுல ஃபேட் லெவல் அப்படிங்கறது நம்மளது வந்து எவ்வளவு வந்து இப்ப வரைக்கும் டெஸ்ட்ல வந்து ப்ரூஃப் ஆயிருக்குங்க? நம்மளுக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குங்க. அதாவது மில்க் ஃபேட் டெஸ்ட் பண்ற மாதிரி தாங்க. ஓகே ஓகே. 7.8 உண்மையாலுமே நான் நம்பல. 7.8 நீங்க நம்ப ஆச்சரியமா இருக்குது. என்னால நம்பவே முடியல. ஆமா, நான் வந்து ஆக்சுவலா 7.8 ன்னு வந்தா மடிவிக்கு வந்துருச்சாட் இருக்குது. அதனால தான் ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு. பாலோட டென்சிட்டி அதிகமா இருக்கு, ஃபேட் லெவல் அதிகமா. 3-4 மிஷின் வச்சிருந்தேன். அப்படியே 3 நாளுக்கு டிஃபரண்ட் சாஃப்ட்வேர்ஸ். ஓகே. எல்லாத்துலயுமே அந்த 7.8 னா ஒண்ணுல 7.9 காட்டும், ஒன்னு 7.57 காட்டும். ஓகே. அந்த மாதிரி டிஃபரன்ஸ் தான் காட்டுமே. ஓகே. ஆமா, நான் இத லாங் டர்ம்க்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பாத்துட்டீங்க? ஆமா ஆமா. அது ஆக்சுவலா அந்த ஜெர்சி டைப், ஜெர்சி கிராஸ் மாட்டுல ஃபேட் ரொம்ப ஜாஸ்தியா வருது. ஆமா, நான் அதை அப்படியே கொடுக்க முடியாதுங்க. ஓகேங்க. ஆமா, மெயின் வந்து என்னன்னா ஒரு பிரச்சனை. சரிங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மாட்டுல இருந்து கறக்கணும் வச்சுங்க. 20வது மாடு கறக்கணும் வச்சுங்க. எல்லா மாடும் ஒரே மாதிரி கறக்காது. ஒன்னு இளங்கரவையா இருக்கும், ஒன்னு 3 மாசமா இருக்கும், ஒன்னு வந்து 6 மாசம் வத்த கறவையா இருக்கும். ஒரு மாடு 1 லிட்டர் தான் கறக்கும் கட்டாயமா. எல்லா ஃபேட்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே ஓகே. எந்தெந்த மாட்டோட ஃபேட் லெவல் எவ்வளவுங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ஆக்சுவலா இது எனக்கு கொஞ்சம் நிறைய கம்ஃபர்டபிள் இருந்துச்சுங்க அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி வரும்போதுங்க. சரிங்க. அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம், ரீட் பண்ணி வச்சுக்குவோம். 15 days ஒன்ஸ் 20 days ஒன்ஸ் அவங்க வருவாங்க. ஓகே. நம்ம அதை ரீட் பண்ணி வச்சுக்குவோம். சரி. ஆக்சுவலா ஒரு மாடு இப்போ ஒரு 1 2 3 5 அபார்ட்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஓகே. 5 அபார்ட்மெண்ட்லீங்க. ஓகே. அந்த ஒரு செட் ஆஃப் மாடு மட்டும் தான் போகும். அந்த மாட்டு பால் மட்டும் தான் போகும். ஓகே ஓகே. அந்த அபார்ட்மெண்ட் முழுக்கவே வந்து ஒரு செட் ஆஃப் மாடு. ஒரு செட் ஆஃப் மாடு. ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுக்கறதும் வந்து ஃபேட் லெவல் மாறிட கூடாது இல்லீங்களா? மாறிட கூடாது. அதனால நம்ம அது கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கோம். அதனால தான் கொஞ்சம் நல்லா போகுதுன்னு. அதனால தான் 60 வரை கொடுக்க முடியும். இளங்கரவையா இருக்கும். நான் கொண்டு ஊத்துனா தேவையாது. தேவையும் தண்ணியாடு தேவையும். 60 ரூபாய் வாங்குறாங்க. எப்பவுமே தண்ணி கலந்து ஊத்துறாங்க. தண்ணி கலந்துறாங்கன்றுவாங்க.
சரி. இருந்தாலுமே அப்படி எல்லாம் பேச்சு வருங்க. பேச்சு அதனால வருது. நம்மளுக்கு இது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கு. ஓகே, ஓகே. நம்ம ஃபேட்டு அதெல்லாம் கொஞ்சம் மாடுகள ரீட் பண்ணி வச்சுட்டோம்னா, ஓகே. இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இது கொஞ்சம் வேல்யூ ஆடட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன். ஆமா. ஓகே பிரதர். இப்ப இந்த 7.8% நமக்கு கிடைக்குது அப்படின்னா, அதுக்காக என்ன ஸ்பெஷல் ஃபீட் நம்ம குடுக்குறோம்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்பெஷல் ஃபீட் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. சரி. நம்ம மக்காச்சோள மாவு குடுக்குறோம். ஆனா எல்லாமே ஒரிஜினலா குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரிஜினலா குடுக்குறோம். ஆமா, ஆமா. நம்ம தேடி நம்மளுக்கு தெரிஞ்ச வண்டர நம்ம பிடிக்கிறது தான் கொஞ்சம் சரி. சிரமமான வேலை. ஆனா அது கிடைச்சுச்சுன்னா மாடு நல்லா இருக்கும். ஃபேட்டு எல்லாமே நல்லா வரும். நல்லா இருக்கும். மக்காச்சோள மாவு வேற அடிஷனலா என்னென்ன குடுக்குறோம்? மக்காச்சோள மாவு, கோதுமை தவிடு, சரி. பாலத்தவிடு, பாலத்தவிடு. பருத்தி கொட்டை புண்ணாக்கு. ஓகேங்க. ஆமா. அப்புறம் ஈன மாடுகள்லாம் ஈனி ஒரு 1 1/2 மாசம் வரைக்கும் வெறும் பருத்தி கொட்டை மட்டும் தான் குடுப்போம். பருத்தி கொட்டை மட்டும் தான் ஆமா, குடுக்குறோம். ஆமா. அதோட அப்புறம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம ரூ. 60 குடுக்குறோம்னு வச்சுக்கங்களேன். சரிங்க. நான் ஈனி ஒரு 25, 30 நாள் வந்து நான் பால் வந்து கஸ்டமருக்கே போகாது. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் தான் நீங்க கொண்டு போறீங்க ஆமா, இல்லைங்களா? ஆமா. எல்லாமே நம்ம வீட்ல குழந்தை இருக்கு. அதே மாரி தான் குழந்தை வச்சிருப்பாங்க. சோ சளியெல்லாம் புடிச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டம் ஆகும். சோ குவாலிட்டியா குடுக்கணும்னு நெனைக்கிறீங்க. குவாலிட்டியா குடுக்கணும் நீங்க. ஆனா நல்லது. அதுவே 40 நாள் கழிச்சு குடுக்கும்போது, ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒருக்கா தரம் மாறும்னு வச்சுக்கோங்களேன். மாறும். ஆமா, ஆமா. அதே மாரி இருக்காது எப்பவும். ஆமா. அந்த அந்த 1 மாசம் வந்து நம்ம விலை கம்மி பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஓகே. விலை கம்மி பண்ணி ஆகணும். ஆமா, ஆமா. சரி, அந்த சரி. அந்த இடிக்கும். ஆனா அது கொஞ்சம் மேனேஜபிள் பண்ணிக்கலாம். மேனேஜ் அப்பதான் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. ஓகே பிரதர். அருமையா நம்ம அதே சொன்னீங்க. வேல்யூ பால் நல்லா இருக்கும்போது வேல்யூ ஜாஸ்தி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. வாங்க சரி. மாட்டாங்க. வாங்க மாட்டாங்க. பால் கொஞ்சம் நம்ம குவாலிட்டிக்கு ஏத்த மாரி நம்ம கம்மி பண்ணிக்க வேண்டியதுதான்னு வச்சுக்கோங்க. ஓகே. பிரதர் இப்போ மாடு அப்படின்னாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதோட பால் திறன் வந்து அதிகரிக்கிறதுக்கு பச்சை குடுக்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். வெறும் வரத்தவிடோ, இல்ல இந்த கான்சென்ட்ரேட் ஃபீடோ மட்டுமே பத்தாது நமக்கு இல்லைங்களா? அப்ப அந்த பச்சை அப்படின்னு என்ன குடுக்குறீங்க? நம்ம இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் சரி. நம்ம ஒரு காடு குத்தி புடிச்சிருக்கோம். சரிங்க. ரொம்ப நல்ல மனுஷன். சரிங்க. அவரே ஆள் எல்லாம் புடிச்சு அங்கேயே தங்குற மாரி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாப்டி. பண்ணி குடுத்துட்டாப்டி. ஆமாங்க. சரி. நம்மளுக்கு என்ன வேலைன்னா, நம்ம இங்கிருந்து 12:30 மணிக்கு வண்டி எடுத்து போறோம்னா, சரிங்க. அவங்க 2 மணிக்கு திருப்பி லோட் பண்ணி நம்மளுக்கு வண்டி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. வண்டி அனுப்பிச்சிருவாங்க. ஆமாங்க. நம்ம சூப்பர் நேப்பியர் போட்டிருக்கோம். ஓகேங்க. ஒரு 3 ஏக்கராக்கு. ஒரு சரிங்க. ஏக்கராக்கு மாத்தி மாத்தி மக்காச்சோளம் போடுவோம். சரி. அப்புறம் நம்மளுக்கு வண்டியிலேருந்து கொண்டு வந்து மக்காச்சோளம் தராங்க. குடுக்குறாங்க. டெய்லி ஒரு ரூ. 1000 தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓ! அந்த மக்காச்சோள கருது போடுறதுனால வந்து பால் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் இல்லைங்களா? ஜாஸ்தியா இருக்குங்க. பச்சை மக்காச்சோளம் ஆமா, போடுறதுனால. ஆமா. நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரூ. 1000 வாங்கிக்கோங்க. ஓகேங்க. கருதெல்லாம் தனியா பிரிச்சு வச்சிருவோம். ஓகே. கருதெல்லாம் எவ்வளவு மாடு கறக்குதோ, பால் லிட்டருக்கு தகுந்த மாரி, மாட்டோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாரி நம்ம குடுத்துருவோங்க. ஒரு மாடு 15 லிட்டர் கறக்குங்க என்கிட்ட. அந்த மாட்டுக்கு நான் 3 கருதுக்கு மேல 4வது கருது போட்டேன்னா வயிறு உப்பிக்கும். ஒப்பிக்கும். சரி, அதெல்லாம் சரி. ரீட் பண்ணும். சோ அதெல்லாம் கரெக்ட்டா ரீட் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, சரி. செனை பிடிக்காம போறது. ஓகே. செனை பிடிக்காம போறது நம்மளது 1 மாடோ 2 மாடோ தான் ரொம்ப லேட் ஆகும். மீதி ரொம்ப எல்லா லேட் மாடுமே செனை பிடிச்சிரும். என்னன்னா, நம்மளுக்கு கன்னுக்குட்டி ஈனதுலேருந்து ஒரு 2 மாசம், 3 மாசம் கேப் இருக்குது. ஓகேங்க. அதுல நம்ம அது பீரியட் சைக்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஓகே, ஓகேங்க. அது எப்ப ஹீட்டுக்கு வருதோ அந்த சைக்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு மாடும் 2 நாள் தான் இருக்கும். வெள்ளை அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆமா. கொலாய் அடிக்குதும்பாங்க, வெள்ளை அடிக்குதும்பாங்க. சரி. அதோட அந்த சைக்கிள் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அது ஒரு கரெக்ட்டா மாடு 5 நாளும் 5 நாள் ஹீட்ல இருக்கும். ஒரு மாடு 2 நாள் தான் ஹீட்ல இருக்கும். ஒரு மாடு ஒரே நாள்ல ஹீட்ல முடிஞ்சிரும். சரியான நேரத்துல அதுக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்ம பண்ணணும் இல்லைங்களா? ஆமா. இன்செமினேஷன் தான் இல்லைங்களா எல்லாமே? இன்செமினேஷன் தாங்கனா சரி. நம்ம காளைக்கும் சேர்த்திருக்கோம். நம்ம காளைக்கு சேர்த்தி இருக்கோம். அதெல்லாம் ஒரு 5 நாள் 6 நாள் அந்த ஹீட்ல இருக்கறதுனால அது காளைக்கு சேர்த்துனதுங்க. மேபி இன்செமினேஷன்ல சனை பிடிச்சிருக்கலாம். காளைக்கு சேர்த்துனங்காட்டியும் சனை பிடிச்சிருக்கலாம். அது நம்ம இன்னதான் தெரியும். சரிங்க பிரதர். இப்போ ஒரு 25 மாடுகள் வச்சு நம்ம பால் உற்பத்தி பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு நாளைக்கு இதற்கான செலவு, தீவன செலவு, ஆள் கூலி இதெல்லாம் சேர்த்தி ஒரு நாளைக்கு என்ன இந்த கட்டுத்தரைக்குன்னு என்ன செலவாகுது? அண்ணா இப்போ கணக்கு பார்த்தா ஒரு 8000 செலவாகும். 8000 செலவாகுது. 8000 செலவாகுங்க ஒரு நாளைக்கு. இதே 8000 தானுங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு 7000க்கு தான் கறந்துச்சு மாடே டோட்டலா. சரிங்க. ஆனா 8000 செலவாச்சு. 8000 செலவாச்சு. அதனால லாபம்னு சொல்லி நம்ம ஒரு லாங் ரன்னுக்கு பார்க்கும்போது தான் லாபம், வருஷத்துக்கு தான் லாபம் பார்க்க முடியும் இல்லையே. ஓகேங்க. ஆமாங்க. ஓகே. பிரதர் இப்போ இந்த பீர் வேஸ்ட் அப்படிங்கிற இந்த பீர் மால்ட் கொடுத்தா பால் உற்பத்தி திறன் அதிகமாகும் நிறைய பக்கம் நிறைய மாடுகள் கொடுக்குறாங்க. இதுல 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. சில பேர் வந்து அது கொடுக்கறனால மாடுகளுக்கு நோய்கள் வருதுங்கிறாங்க. சில பேர் வந்து மாடுகளுக்கு வந்து ஈல்டு நல்லா இருக்குங்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதை கொடுக்குறீங்களா? அதை கொடுக்கலாமா கூடாதா? இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வேணாம் அப்படிங்கறதாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச பண்ணையிலயும் நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. ஈல்டு நல்லா வருதுங்க. ஆனா மாடுக ஒரு ஈத்து மேல 2 ஈத்துக்கு மேல வச்சிருக்க முடியாது. ஆமாங்க. அப்புறம் அது இல்லாம அந்த மாடுகளை கொடுத்தோன்னா ஒரு நல்ல ஒவ்வொரு மாடு 2 மாடு வச்சிருக்க சம்சாரி கிட்ட தான் வளர்த்த முடியுமே ஒழிய. சரிங்க. இந்த மாதிரி மறுபடியும் பண்ணை காமிச்சுட்டேன்னா அவங்க நட்டம் தான் ஆகுறாங்க இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்க பிரதர். இப்போ ஒரு நாளைக்கு வந்து 240 லிட்டர் அப்படிங்கிற பால் உற்பத்தியா இருக்கு. மாசம் நம்மளோட வருமானம் எவ்வளவு இருக்கு? ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. அண்ணா வருமானம்னு எல்லா செலவு போக இப்போதைக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்க.
போதுமானதா இருக்குங்களா? ஆனா ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படிதான் கிடையாது இல்ல? அப்படி எல்லாம் கிடையாது. அதனாலதான் கேக்குறேன். ஆமாங்க. இப்போ இந்த ஒரு 9 மாசம் சம்பாதிக்கிற ஒரு 3 மாசத்துல நம்ம வருமானமே இல்லாம கூட இருக்கலாம். அந்த வத்த கருவை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வருமானம் கீழே போயிடுது. ஆமா. இப்போ கரெக்டா ஜூலைங்களா? சரிங்க. ஏப்ரல் மேல பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ 240 லிட்டர்ஸ் கறக்குது ஒரு நாளைக்கு. ஏப்ரல் மேல பாத்தீங்கன்னா இது 20 மாடு, அப்ப 25 மாடு இருந்துச்சு. பாதி ஃபுல்லாமே வத்த கறவை, எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. 140 லிட்டர் தான் கறந்துச்சு. எனக்கு 8000 ரூபாய் செலவு. ஆனா 7000 ரூபாய்க்கு தான் கறக்கும். 7000 ரூபாய்க்கு தான் கறக்கும். 1000 ரூபாய் அதுலயே ஷார்டேஜ் வரும். சோ இது வந்து ஒரு ஆவரேஜா ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகணும் இல்லீங்களா? பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகணும். வருஷ கடைசியில பார்த்தா தான் லாபமா நட்டமாங்கிறது தெரிஞ்சுக்க நம்ம வருஷ கடைசியில பார்த்தா நம்ம கட்டத்துல இருக்கிற மாடு தான் லாபம்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்களா? லாபம்ங்கிறது வந்து மாடு, அதான் மிச்சமாகிறது வந்து மாடு அப்படி எடுத்துக்கலாம். ஆமா. இப்போ நம்மளே வேலை செய்யற மாதிரி இருந்தா, இப்போ நானே 60,000 ரூபாய் கொடுத்து வேலைக்கு ஆள் வச்சிருக்கேன். சரிங்க. 20 மாட்டுக்கு. ஓகே. இது நம்ம வேலை செய்யற மாதிரி இந்த 60,000 மிச்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட். இதுதான் நம்ம லாப கஷ்டம் எடுக்க முடியுங்க. ஆனா நம்ம எல்லா டைமும் நம்மளே வேலை செய்ய முடியாதுங்க. வேலை செய்ய முடியாது இல்லீங்களா? இப்போ எனக்கு பால் ஊத்துறதுக்கும் சரி. இப்போ எனக்கு பால் ஊத்துறதுக்கு அம்மா இருக்காங்க. வைஃப் கூட ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்க. அப்பா வைஃப் ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்க. ஆனா எல்லா டைமும் அப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கங்கறது சொல்ல முடியாது இல்லீங்களா? ஆமா ஆமா. அதனால நம்ம ஆள் வச்சுக்கிறது பெட்டர். ஆள் இல்ல அப்படின்னே நினைச்சிட்டு வரணும். காலையில நம்ம மைண்ட் செட் எந்திரிக்கும் போது அடடா இன்னைக்கு ஆள் வரலையே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு உள்ள வந்தீங்கன்னா தான் ஓகே. இன்னைக்கு ஆள் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டீங்கன்னா அன்னைக்கு கரெக்டா அன்னைக்கு தான் ஆள் வர மாட்டாங்க. அந்த வாழ்க்கையில அந்த நாளே மறக்க முடியாத அளவுக்கு ஆயிரும் இல்லீங்களா? ஆமா. சரிங்க பிரதர். இப்போ வந்து ஒரு ஐடில வேலை செஞ்ச ஒரு இளைஞரா நீங்க வந்து இருந்தீங்க. அந்த லைஃப் வந்து வேற மாதிரி இருந்தது. இந்த மாட்டு பண்ணை கால்நடை வளர்ப்புங்கிறது வேற மாதிரியான தொழில். எது சிறப்பா இருக்கு? எதை நீங்க அதிகமா விரும்புறீங்க? இல்லைங்க, ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு மாதிரி சந்தோஷம் வச்சுங்களேன். சரிங்க. நம்ம ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணும்போது சரிங்க நம்ம படுத்தா தூக்கம் வராது. சரிங்க. எல்லா கோடிங்கும் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கும். ஓகே. இப்ப நான் சும்மா போய் படுத்தேன்னா தூக்கம் வந்துரும். நிம்மதியான ஒரு வாழ்க்கை. நேர காலம் இல்ல. சரி வந்துரும். அந்த அளவுக்கு தான் இருக்கு. உடல் உழைப்பும் அதிகமா இருக்கு இல்லீங்களா? அது ஒரு காரணமா எடுத்துக்கலாம். சரிங்க பிரதர். இப்ப இந்த மாடுகளை வாங்கும்போது என்னென்ன விஷயங்களை வந்து பார்த்து சிறப்பம்சங்களை பார்த்து மாடுகளை வாங்கணும், அதை பத்தி சொல்லுங்க. சிறப்பம்சம் இல்ல, மாடு நல்லா நடக்குதான்னு பாருங்க. சரிங்க. அவ்வளவுதாங்க. எல்லாருமே சொல்லி பாருங்க, மாடு நல்லா இருக்கா பாருங்க, மாட்டோட காம்பு அடிச்சு பாருங்க. சரி. எல்லாமே சொல்லுவாங்க. மாடு ஃபர்ஸ்ட் நல்லா ஹெல்த்தியா இருக்கான்னு பாருங்க. ஓகே. அதுக்கப்புறம் 4 காம்புலையும் பால் வருதான்னு பாருங்க. ஓகே. நம்ம கிட்ட வந்தா இது ஜெயிக்குமான்னு பாருங்க. அவ்வளவுதான். ஆமா. ஓகே பிரதர். பிரதர், இந்த மாடுகள் வளர்ப்புல மெயினா பார்க்க வேண்டியது வந்து இந்த நோய்கள், டிசீஸ் அப்படிங்கிறது. டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான பங்கு. என்னென்ன விதமான நோய்கள் சாதாரணமா மாட்டை தாக்குது, அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்? நம்மளே வந்து மருத்துவ இது வந்து பயன்படுத்தலாமா, இல்ல வந்து மருத்துவரை கூப்பிட்டு ஒரு கால்நடை மருத்துவர் வச்சு அவர் மூலமா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா? நோய் நீங்க அதிகமா வரலீங்க. சரி. நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு மாதிரிங்க. இப்போ எனக்கு டைஜஷன் ஆகிற அளவுக்கு எங்க அப்பாவுக்கு டைஜஷன் ஆகாது. கட்டாயமா. எங்க அப்பாவுக்காக செய்யற வேலை மாதிரி என்னால செய்ய முடியாது. அதனால நம்ம ஒவ்வொரு மாடையும் தனித்தனியா ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் கருதெல்லாம் தனியா பிரிச்சு வச்சிருவேன். சரிங்க. ஒரு மாடு 15 லிட்டர் கறக்கும். அந்த மாடுக்கு நான் 3 கருதுக்கு மேல போட்டா நாளைக்கு மடி வீக்கம் வந்துரும். அப்படி இல்லைன்னா வயிறு உப்பிரும். சோ அதனால அதுக்கு அந்த 3குள்ளேயே வச்சுட்டு இருக்கணும். ஓகே. சோ ஒவ்வொரு மாடையும் நம்ம தனித்தனியா ஸ்டடி பண்ணணும். ஒவ்வொரு மாதிரி தனியா ஸ்டடி பண்ணி. சரி. இப்போ இன்கேஸ் டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து கால்நடை மருத்துவர் அணுகிறது சிறப்பா இருக்குங்களா? டிசீஸ் வரக்கு முன்னாடி நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாங்க. நம்மளே வேணா பண்ணிக்கலாம். சரி. ஆனா டிசீஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா கால்நடை மருத்துவர் பண்ணணும். நம்ம கமர்ஷியலா பண்றோம். ஓகே. இப்போ நம்ம ஒரு மாடு வச்சிருக்கோம்னா நம்மளே உட்காந்து பாத்துக்கலாம், பிரச்சனை இல்ல, கையில இருந்து போறது தெரியாது. சரிங்க. லாங் ரன் பார்க்கும்போது நம்ம கமர்ஷியலா போகும்போது ஓகே கண்டிப்பா 6000 to 7000 மடி வீக்கம் வந்தா செலவாயிருங்க. பால் கறக்காது. 15 லிட்டர் கறக்குற மாடு 2 லிட்டர் 3 லிட்டர் தான் கறக்கும் மடி வீக்கம் வந்தா. சரிங்க. அப்புறம் 1000 1500 ரூபாய் செலவாகும். ஓகே. அதுக்கு அப்புறம் நம்ம ஹோம் ரெமடி பண்றேன்னு சொன்னா 20 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகே. ஒரு 6000 நாட்கள் தள்ளி போகும். ஆமா. குணமாகிற பீரியடும் தள்ளி போகும். ஆமா. ஓகே ஓகே. அது காம்பு பட்டு போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. காம்பு பட்டு போயிரும் அதுல. ஆமா ஆமா. அந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கு. அதனால நம்ம நோயின் வந்துச்சுன்னா டக்குன்னு டாக்டர் கூப்பிட்டு என்னங்கிறது பாத்துறது நல்லதா இருக்கும். சரிங்க பிரதர். இப்ப வந்து இந்த கலப்பின மாடுகள் வந்து எத்தனை ரூபாய்க்கு வாங்கலாம் சுமாரா? சந்தையில வாங்கலாமா இல்ல வியாபாரிகள் மூலமா வாங்கலாமா? எப்படி வாங்குறது சிறப்பா இருக்கும்? அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் அதுல 2-3 ரகம் இருக்குங்க. நீங்க ஃபர்ஸ்டா வாங்குறீங்க, மாடு வாங்குறீங்கன்னா சரி, நீங்க சென மாடா வாங்கிக்கலாம். 6 மாசம் சென மாடு, 7 மாசம் சென மாடு ரொம்ப விலை கம்மியா தான் கிடைக்கும். ஏன்னா பால் கறக்காது. நீங்க அந்த மாடு ரீட் பண்ணிக்கலாம் அந்த 3 மாசத்துல. ஓகே. சப்போஸ் நம்மளுக்கு செட் ஆகலைனாலும் நம்ம வாங்கின விட ஜாஸ்தியா தான் போகும். ஒரு 30,000 வாங்குறோம்னு வச்சுக்கலாம். நம்ம 3 மாசம் வளர்த்திருக்குன்னா ஒரு 2000 2500 தான் செலவாயிருக்கும். ஓகே. ஆனா நம்ம ஒரு கணக்கு பார்த்தா நம்ம 5000 ரூபாய்க்கு லாபம் ஒரு மாசம். லாபம்ங்கிறது அவ்வளவா வரும். இப்போ ஒரு 30,000 ரூபாய் இருந்தா ஒரு மாடு வாங்கிடலாம் இல்லைங்களா? என்ன விலை நிலவரம் எப்படியா இருக்கு? இப்போ விலை ஜாஸ்தியா தான் இருக்கு. பால் ரொம்ப டிமாண்ட் இருக்கு. ஓகே. அதனால ஒரு 10 லிட்டர் கறக்க மாடே 45,000 46,000 இந்த ஏரியாக்குள்ள வருது.
வருது நம்ம ஏரியாக்குள்ள. இப்ப இந்த மாடுகள் எல்லாம் நிறைய சந்தைகள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சு இந்த ஈரோடு சந்தைகள் இருக்கு, முத்தூர் சொல்லுவோம். நிறைய மாட்டு சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறையவே இருக்கு. சந்தைகள்ல மாடுகள் வாங்குறது சிறப்பா இருக்குமா, இல்ல வீடுகள்ல வந்து வளர்த்துறவங்க கிட்ட வாங்குறது சிறப்பா இருக்கும்? ஆமா, இது நல்ல கேள்வி. இது சந்தையில நிறைய வந்து யூடியூப் பார்த்து புதுசா போறாங்கல்ல, ஆமாங்க, எல்லாரும் சந்தையில போய் தான் பாக்குறாங்க. சரி. சந்தையில வாங்குறத விட நம்ம சம்சாரி கிட்ட வாங்குறது ரொம்ப 10,000 ரூபாய் கம்மியா வாங்குவாங்க. விவசாய மக்கள் கிட்ட வாங்கலாம். நம்ம பால் எல்லாம் அடக்கி கொண்டு வருவாங்க சந்தையில, அதெல்லாம் பிரச்சனை. அதுக்கு நம்ம விவசாயி கிட்ட வாங்கினா, நான் முன்னத்துல சொன்ன மாதிரி ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து கொடுத்து அவங்க குட்வில்லோட கொடுப்பாங்க. அந்த குட்வில்லோட மாடு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ரொம்ப நம்மளோட வைபும் நல்லா இருக்கும். நம்ம வைபும் நல்லா இருக்கும். சரி சரி சரிங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். இப்போ இந்த மாட்டு பண்ணை அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு கனவா இருக்கு. நிறைய பேர்னால வந்து இதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியல, வெச்ச மாட்டு பண்ணை விட்டுட்டு போயிடுறாங்க. சில பேர் இதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றாங்க. உங்களோட பார்வையில இந்த மாட்டு வியாபாரம் எதிர்காலத்துல எப்படி இருக்கும்? இல்ல, நம்ம எதிர்காலத்தை ஸ்டடி பண்ணி தான் வச்சிருக்கோம். இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வைக்கிறதா விலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்களா? ஒரு கார்பரேட் மாதிரி ஆகும். சரிங்க. பால் எப்போ கார்பரேட் மாதிரி ஆகுதோ அப்பதான் லாபம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஆனா சீக்கிரம் அதுவும் ஆயிரும். ஆமா, ரீமில்க்னு சொல்லிட்டு புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் ஸ்டடி பண்ணும்போது ஓகே, மாடே எல்லாமே பால் சாத்தியம் தானுங்களா? சாத்தியம் பண்ணி காமிச்சிட்டாங்க. சாத்தியம் பண்ணி காமிச்சிருக்காங்க. வரும் தெரியல, அதுல என்னென்ன நோயின்னு தெரியல. சரிங்க. நம்ம அதுக்குள்ள நம்ம ஒரு கார்பரேட் லெவல் ஐட்டம் வச்சுக்கோங்களேன், சரி, நம்ம லாபம் சம்பாரிச்சு. இந்த பால் உற்பத்தியா மட்டும் பண்ணினா லாபம் கிடைக்குமா, இல்ல மதிப்பு கூட்டி இதுக்கு அடுத்த கட்டமா, அதாவது வந்து பால்கோவா தயாரிக்கிறது, கிரீம் எடுக்கிறது, நெய் உருவாக்குறது, பட்டரா கொடுக்கறது, இந்த மாதிரி போனா அது லாபகரமானதா இருக்குமா? கரெக்ட். ஆனா இப்போ நம்ம வந்து ஒரு 5-6 மாடு வச்சிருக்கோம் வச்சுக்கோங்களேன். சரி, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே. இப்போ நான் ஒரு 20 மாடு வச்சிருக்கேன். என்னால பால் மட்டும்தான் கறந்து ஊற்ற முடியுமே ஒழிய, இல்ல நான் எல்லாம் போடணும்னா நான் மாட்டு பண்ணக்குள்ளேயே வரக்கூடாது. ஓகே. நான் அதுக்கான ப்ராசஸ் மட்டும் தான் பார்க்கணும். அதுக்காக கஸ்டமர்ஸ் பிடிக்கணும். ஓகே. அதுக்காக நான் அலையணும், நிறைய அலையணும். அப்ப நான் வந்து மாட்டு பண்ணையை விட்டுட்டு சரி போற மாதிரி இருக்கும். நான் மாட்டு பண்ணையை விட்டு போற மாதிரி தான் எனக்கு ஒரு 50 மாடு இருக்கணும். அப்புறம் நம்பமான ஆள் இருக்கணும். அப்பா நம்பகமான ஆள் தான். சரி. ஆனா எல்லா டைமும் அப்பாவை நம்பி பண்ண முடியாது இல்லைங்களா? ஆமா. சரி 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 பிரதர். இப்போ இந்த மாட்டு பண்ணைக்கு வந்து ஆட்கள் உதவிங்கிறது கட்டாயமா தேவை இல்லைங்களா? எத்தனை பேர் இருந்தா இந்த 20-25 மாடுகளை சமாளிக்கிறதுக்கு போதுமானதா இருக்கும்? ஒரு 10 மாட்டுக்கு ஒரு ஆள் இருந்தா 10 மாட்டுக்கு வந்து ஒரு ஆள் கட்டாயமா தேவைப்படும். ஆமா, அது போக நம்ம இருக்கணும். சரி சரி. இல்ல நம்ம தான் இருந்தா ஒரு ஆளே போதும். பட் வேலைக்காரங்க வச்சா ஒரு 10 மாட்டுக்கு ஒரு ஆட்கள் தேவை. சரிங்க பிரதர். கடைசியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாட்டு பண்ணை வச்சிருக்கீங்க, 25 மாடுகளை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 240 லிட்டர் பால் வந்து உற்பத்தி பண்றீங்க. ரொம்ப அருமையான விஷயம். உங்களோட ஒரு நாள் ஷெட்யூல் அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு முடியுது, எவ்வளவு மணி நேரம் நீங்க உழைக்கிறீங்க, அதை சொல்லுங்க. நம்ம 3 மணிக்கு ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதிகாலை. சரிங்க. 3 மணிக்கே அலாரம் அடிச்சிரும். நம்ம 3:30 மணிக்கு எந்திரிப்போம். சரிங்க. ஆனா நம்ம எந்திரிக்கும் போதே ஒரு மைண்ட் செட், இன்னைக்கு ஆள் வர மாட்டேன், என்னடா பண்றது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்லயே எந்திரிச்சு வந்துனா, சரி, அந்த நாள் வந்து நம்மளுக்கு ஈஸியா போயிடும். இல்ல இன்னைக்கு அப்படியே ஆள் வந்துருவாங்க, சரி, அப்படின்னு யோசிச்சுன்னா கண்டிப்பா அந்த நாள் போதும். அன்னைக்கு தான் வந்து எல்லாம் போயிடும். நம்ம நைட் 9 மணி வரைக்கும் வேலை செய்யறோம். ஓகே ஓகே. ரெகுலரா வந்து ஒரு 3:30 மணிக்கு எந்திரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. ஒரு 6:30 மணியோட முடிஞ்சிடும் நம்மளுக்கு. காலையில ஆளுங்க இருந்தாங்கன்னா காலையில 8 மணியோட க்ளோஸ் ஆயிரும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீன் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து திருப்பி 2 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா ஒரு 6-6:30 மணிக்கு முடிஞ்சிடும். காலையில ஒரு 3 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம். ஆமா, ஆள் இருந்தா. ஆள் இல்லைன்னா முழு நேரமா பார்க்கணும். 24 ஹவர்ஸும் பார்க்க வேண்டியதா இருக்கும். ஆள் இருந்தா அவங்களுக்கு 8 மணி நேரம் வேலை தாங்க. சரி சரி சரி. அவங்களுக்கு ஒரு 8 மணி நேரம், காலையில ஒரு 4 மணி நேரம், சாயங்காலம் 4 மணி நேரம். நம்ம அதை பிரிச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்க பிரதர். இப்போ புதுசா ஒருத்தர் பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு, எத்தனை மாடுகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம்? இல்ல ஒரு ப்ரொஃபஷனலா அவர் பண்ணும்போது எத்தனை மாடுகள் இருந்தா அது ஒரு தொழில் முறையில சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாட்டு பண்ணையா ரன் பண்ண முடியும், அதை பத்தி சொல்லுங்க. இப்போ புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா 1 மாடு 2 மாடுல ஆரம்பிச்சு, சரி, 2 மாசத்துக்கு ஒருக்கா 2 மாடு வாங்கினீங்கன்னா ஒரு வருஷத்துல 10 மாடு ஆயிரும். ஆமா, சரி சரி சரி. அது அப்படி பண்றது பெட்டர். ஆனா எண்ட் யூசர் வந்து யாருன்னு பொறுத்துதான் நம்ம வந்து லாபம் சம்பாதிக்கணும் தான் இல்லையான்னு சொல்லி. ஓகே, எண்ட் யூசர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்மளோட கன்சியூமர் யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் மார்க்கெட்ல வந்து நம்மளால வந்து நிற்க முடியும், சஸ்டைன் பண்ண முடியும் இல்லைங்களா? 10 மாட்டு இருக்கு இந்த லாபம் தான். இப்போ என்கிட்ட 25 மாடு இருக்கு, அப்போ அதே லாபம் தான் வருது. அதே லாபம் தான் இருக்காங்க கூட. ஓகே ஓகே. 50 மாடு ஆகும்போது அதே லாபம் தான் வரும். சரி. ஏன்னா நீங்க 50 மாடு போது நீங்க உள்ள வர மாட்டீங்க, நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா ஆயிக்குவீங்க. சரி. ஆனா நிறைய ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா லாபம் அதே தான் வரும். ஓகே ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளா உங்களோட மாட்டு பண்ணை எப்படி ரன் பண்ணீங்க, எங்கிருந்து ஆரம்பிச்சீங்க, எப்படி வந்தோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு மாட்டு பண்ணை அமைக்கணும் அப்படின்னா யார் யார் அமைக்கலாம் அப்படிங்கிற பத்தி எல்லாம் நீங்க சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் பிரதர். நீங்க கொடுத்த தகவல்கள் எல்லாமே வந்து இந்த மாட்டு பண்ணை புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றிங்க. நன்றிண்ணா.